Next sum. The sum to n terms of two APs are in the ratio 4n plus 1 is to 2n plus 3. Find the ratio of the seventh term. அதாவது இதில் ரெண்டு AP கொடுத்துருக்கு. First AP, second AP. இப்படி ரெண்டு வச்சுக்குவோம். ரெண்டு AP கொடுத்துருக்கா. இந்த ரெண்டு APக்கும் SNோட ரேஷியோ கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா 4n plus 1 is to 2n plus 3ன்னு இருக்குது. ஆக்சுவலாக சம் வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். n ஸ்கொயர் n அப்படின்னு இருக்கும். எல்லா ப்ராப்ளத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். n ஸ்கொயர் n இந்த பாருங்கள் n ஸ்கொயர் n இருக்கா. இதில் பாருங்கள் p ஸ்கொயர் p இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் டேர்மு அப்புறம் p அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டிகிரி ஃபஸ்ட் டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்குது 4n plus 1 இது ஒரு ரேஷியோங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையுமே என்னால் பெருக்கிக்கலாம். இப்படி பெருக்கணும்னா இந்த ரேஷியோவே வந்துடும் பாருங்கள். இந்த எண் ரெண்டும் அடிபட்டுரும். அப்போ இதனுடைய எஸ்என் என்னன்னா 4n ஸ்கொயர் ப்ளஸ் n. இதனுடைய எஸ்என் என்ன அப்படின்னு சொன்னால் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 3n. இந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் இந்த ப்ராப்ளம் போட முடியும். ஏன்னா ரேஷியோங்கிறதுனால இந்த எண்ணை காமனாக எடுத்து அடிச்சிட்டாங்க. ஆனால் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அந்த எண் வந்து இந்த எஸ்என்னுக்குள்ளே இருந்திருக்கும். அதனால இதை ஒரு எண்ணால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இதை ஒரு எண்ணால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இது n இன்ட்டு 4n ப்ளஸ் 1, இது n இன்ட்டு 2n ப்ளஸ் 3. அப்போ தனியாக எடுத்து பார்க்கும்போது இதனுடைய எஸ்என் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதனுடைய எஸ்என் வந்து 2n ஸ்கொயர் ப்ளஸ் 3n. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த செவன்த் டேர்ம் T7 கேட்டிருக்காங்க. T7க்கு என்ன ஃபார்முலா நம்ம போடுவோம், S7 மைனஸ் S6 என்ன போடுறப்போ சம்பளையெல்லாம் பாருங்கள். T2னா என்ன S2 மைனஸ் S1, T3னா என்ன S3 மைனஸ் S2, T4னா என்ன S4 மைனஸ் S3. அப்போ T7னா என்ன S7 மைனஸ் S6. அப்போ நமக்கு என்னென்ன வேணும், S7ம் S6ம் வேணும். S7 அப்படின்னா 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 7. இந்த இடத்துல 7ஐ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 49 plus 7. 4 into 49 plus 7. 196 plus 7. It is equal to 203. அப்போ இதனுடைய S7 என்னது 203. இதனுடைய S6 என்னன்னு போடுவோம். இதனுடைய S6 என்னன்னா 4 into 6 ஸ்கொயர் plus 6. அப்போ 4 into 36 plus 6. 36 4 சார் எவ்வளவு 144. 144 plus 6. 6 இது 144 ப்ளஸ் 6 எவ்வளவு 150. இப்போ நமக்கு என்ன வேணும், T7 வேணும். T7க்கு ஃபார்முலா என்ன S7 மைனஸ் S6. S7 எவ்வளவு 203, S6 எவ்வளவு 150. அப்போ எவ்வளவு T7 53. இதுதான் T7க்குள்ள ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு ஏபிக்கு. இதே மாதிரி செகண்ட் ஏபிக்கு போடுறேன் பாருங்கள். 2n ஸ்கொயர் ப்ளஸ் 3n நமக்கு என்ன வேணும் T7. T7க்கு என்ன ஃபார்முலா S7 மைனஸ் S6. அப்போ நமக்கு S7 முதல்ல கணக்கு பண்ணணும். 2 இன்ட்டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 7. 2 இன்ட்டு 49 ப்ளஸ் 21. 98 ப்ளஸ் 21. 119. இதுதான் வந்து இதுக்கு S7. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு S6 கண்டுபிடிக்கணும். S6 is equal to 2 into 6 square plus 3 into 6. 2 into 36 plus 18. 72 plus 18. 90. இப்போ நமக்கு என்ன வேணும் T7. S7 minus S6. அது என்ன பண்ணும் S7 119. 119 minus 90 என்ன வரும் 29. இதனுடைய T7 என்ன 29. நமக்கு என்ன கேட்டிருக்கு, ரேஷியோ ஆஃப் தேர் செவன்த் டேர்ம்ஸ். ரேஷியோ ஆஃப் தேர் செவன்த் டேர்ம்ஸ் கேட்டிருக்கு. இதனுடைய ரேஷியோ 53. இது எவ்வளவு 29. அதனால் ரேஷியோவில் எழுதிக்கிறேன். இதனுடைய இது எவ்வளவு 29. அப்போ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். ரேஷியோ ஆஃப் த செவன்த் டேர்முக்கு 53:29. இதுதான் ஆன்சர். 53:29. புரிஞ்சா?
இதெல்லாம் மறந்துடாமல் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும், என் அப்படிங்கிறத இது ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய எஸ்என்னை எடுத்து நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அது மாதிரி இது ஃபார்முலா T7க்கு S7 மைனஸ் S6 அப்படிங்கிற ஃபார்முலா. S7ஐயும் S6ஐயும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு T7 ரெண்டுக்கும் கிடச்சிரும். அதனுடைய ரேஷியோவை போட்டோம்.